போன வாட்டி நம்ம வீட்டில் வந்துட்டு குருவி வந்து கூடு கட்டி முட்டை வச்சாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலனா இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் கூமுட்டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கிளியர் பண்ணியிருப்போம். அந்த கூடு தாங்க இந்த கூடு, இதை வந்து நம்ம ஞாபகார்த்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இந்த கூடு நம்ம கிளியர் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா திருப்பியும் 2 நாள்லேயே பார்த்திங்கன்னா திருப்பி அதே இடத்துலையே திருப்பி வேறு கூடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டி திருப்பி 3 எக்கு லே பண்ணாங்க. அந்த 3 எக்குமே ஹேட்ச் ஆயிடுச்சு. குஞ்சுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. பறந்து கீழெல்லாம் வருதுங்க. நம்ம லியோ கிட்ட வர வந்து ஜாக்கிரதையாக வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து பார்த்தானா வந்து பிடிச்சிருவான். நம்மளுக்கு ஒரு பயம், பிடிச்சி எதாவது பண்ணி அதை ஏதாச்சும் இறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம அவனுக்கு முன்னாடி நம்ம பார்த்து அதோட கூடில் வந்து விட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வாங்க நம்ம அந்த குருவி வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அது தெரியும் தான் என்னன்னு தெரியல, அதோட வாய் மட்டும்தான் அது ஒயிட்டாக தெரியறதுனால உங்களுக்கு அது தெரியுது. அவ்வளோ க்யூட்டுங்க. அப்படியே கோழி குஞ்சு எப்படி இருக்கும் சேம் அப்படியே தான் இருக்குது. 3 குஞ்சுமே ஹேட்ச் ஆகிடுச்சு. இப்போ மேலே பாருங்கள் நிற்கிது. ஒரு குஞ்சு செம்ம சேட்டை பண்ணுறான்னா கீழே ஓடி வந்துடுது. இங்கேருந்து அப்படியே அந்த மீன் தொட்டி அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து அப்படியே அந்த மீன் தொட்டி மேலே ஜம்ப் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. ஆனால் அந்த கூடு தான் உங்களுக்கு அது பத்த மாட்டேங்குது போல். ஒரு குருவி என்ன பண்ணுது, மேலே இருந்து அப்படியே பறந்து கீழே வருது, கீழே ரூமுக்கே வந்துடுது. எங்களுக்கு ஒரு பயம், லியோக்கு இதை எதாவது பிடிச்சி எதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் கத்துறதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க, கோழி குஞ்சு மாதிரியே இருக்குது.